Hi hello guys, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 மோர்கன் ஃப்ரீமேன் மூவிஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்க போறோம். நான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கிற 5 மூவிஸ்லயும் பார்த்தீங்கன்னா இந்த மோர்கன் ஃப்ரீமேன் நல்லாவே நடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான மூவிஸ்னு சொல்லலாம். இந்த 5 மூவிஸ்லயும் பார்த்தீங்கன்னா இவரோட கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடிச்சு கொடுத்துருப்பாரு. இந்த 5 மூவிஸை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் யாராவது மோர்கன் ஃப்ரீமேனோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ தான் நம்ம சேனலில் நியூவாக பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா லண்டன் ஹேஸ் ஃபாலின். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு செக்யூரிட்டியாக இருந்துட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் இறந்ததுனால அவரோட ஃபியூனரலை அட்டன் பண்ணுறதுக்காக எல்லா நாட்டு தலைவர்களும் லண்டனுக்கு போகிறாங்க. இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா யூஎஸோட பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூனரலை அட்டன் பண்ணுறதுக்காக லண்டனுக்கு போகிறாரு. ஆனால் போன இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் மேலே நடக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படியே தடுத்து நிறுத்துறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு கொல்றதுக்கு ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி யூஎஸ் பிரசிடென்ட்டை காப்பாற்றுறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம மோர்கன் ஃப்ரீமேன் ஒரு வைஸ் பிரசிடென்ட்டாக ரோல் பண்ணியிருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸோட பிரைம் மினிஸ்டருக்கு ஆபத்து வரும்போது நம்ம வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்க மோர்கன் ஃப்ரீமேன் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றது இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பரபரப்பாக தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தான மூவி பார்க்க போகிறோம்னா லூசி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்லெட் ஜொஹான்சன் தான் மெயின் ரோலில் லீட் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஒரு பெட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அந்த வேலையை பார்த்தீங்கன்னா பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போன இடத்துல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லீகலாக ட்ரக்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க உடம்புல வச்சு அதை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம ஹீரோயின் தள்ளப்படுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட உடம்புல வச்சிருக்கிற ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பிளட்டில் கலந்துருது. இப்படி கலந்ததுக்கப்புறம் மனிதனோட மூளை 10% தான் யூஸ் ஆகிற மாதிரி இந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயினோட மூளை பார்த்தீங்கன்னா 100% யூஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இப்படி நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் மூளை 100% யூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினால் என்னென்னலாம் பண்ண முடியுது, அப்படி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா 100% யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம மோர்கன் ஃப்ரீமேன் ஒரு ரிசர்ச்சாளராக இருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா மூளையோட செயல்பாட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுறவராக இருப்பார். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம மோர்கன் ஃப்ரீமேனை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோர்கன் ஃப்ரீமேன் நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மோர்கன் ஃப்ரீமேன் பண்ணுவார். இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி கைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்டான மூவி பார்க்க போகிறோம்னா வாண்டட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினான ஆஞ்சலினா ஜோலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நீ எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பர் பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா அது அவர் அப்பா கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிய வரும். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட அப்பாவை பார்த்துருக்கவே மாட்டார். நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ண இந்த கேங் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கொண்டுட்டா அவனை உன்னால் மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவரோட அப்பாவை கொன்னாரா இல்லையா அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி ஃபுல்லாக கன் ஃபைட்டு தான் இருக்கும். நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா 7. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1995 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா தொடர் கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த கொலைகள் யார் பண்ணுறாங்க, அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மூவியில் டிடெக்டிவான நம்ம 2 ஹீரோஸ் வராங்க. அது பார்த்தீங்கன்னா மோர்கன் ஃப்ரீமேன் அண்ட் பிராட் பிட்டி. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அவன் எதுக்கு இந்த கொலைகளெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற மோட்டிவே பார்த்தீங்கன்னா இவங்க கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவி. 1995 ரிலீஸ் ஆயிருந்தாலும் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஷாஷாங்க் ரிடம்ஷன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1994 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா செய்யாத ஒரு கொலைக்காக ஒரு ஜெயிலுக்குள்ளே வருவார். ஜெயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த அக்கௌண்டண்ட்டாக இருப்பார். இப்படி இருக்கும்போது அந்த ஜெயிலில் இருக்கிற போலீஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இல்லீகலான மணியை பார்த்தீங்கன்னா எப்படி பதுக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஐடியா கொடுப்பாரு. இப்படி நிறைய ஐடியா கொடுக்கும்போது நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் ஒரு தனி ரெஸ்பெக்ட் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு தேவையான வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கொலைகாரம் இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா நிரபராதி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அந்த ஜெயிலில் இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் நிரபராதியை நிரூபித்து வெளியே போயிட்டாருன்னா இவரோட ஹெல்ப் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சு திரும்பவும் நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஜெயிலே இருந்தாரா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயில் விட்டு தப்பிச்சு வெளியே வந்தாரா அப்படின்ற கதையை சொல்கிறத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்குங்க. நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாலிவுட் மூவிஸ் இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம மோர்கன் ஃப்ரீமன் என்ன ஒரு ரோலில் நடிச்சிருப்பாருன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதியாக இருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா ஆயுள் கைதியாக இருப்பார். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்குடைய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கிற நபராக இருப்பார். இவரால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் நம்ம ஹீரோக்கு பண்ணுவார். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 9.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.